ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு சைடிஷ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாழை உருளை கூட்டு. இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வாழைக்காயும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு கூட்டு தான் ரெடி பண்ண போகிறோம். அதாவது வாழை உருளை கூட்டு. இது செய்கிறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது தண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்க, இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துட்டு, இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பார்த்திங்கன்னா ஒரு 100 சிறுபருப்பு இருக்கும். சிறுபருப்பை ஒரு 1/4 மணி நேரமாக நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை அப்படி இதில் ஆட் பண்ணிடலாம். ஊற வச்சு ஆட் பண்ணும்போது இது குயிக்காக வெந்துடும். இந்த கூட்டு பார்த்திங்கன்னா காரக்குழம்பு, ரசம், வத்தக்குழம்பு இதுக்கெலாம் சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி நானும் வத்தக்குழம்புக்கு தான் இது சைடிஷாக செய்தேன். அதை தான் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி பருப்பு எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது 3/4 பதம் அளவுக்கு வேகணும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போவும் உப்பு ஆட் பண்ணிட வேண்டாம். ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ அது வரை வெயிட் பண்ணலாம். வியூவர்ஸ், இப்போ இந்த சிறுபருப்பு இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இங்கே பாருங்கள், 3/4 பதம் அளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் இருந்தாலே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கையும் வாழைக்காயும் இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு பெரிய பெரிய பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு மீடியமாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா குழைவாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி வாழைக்காயும் 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே தண்ணியில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். 3 வாழைக்காய் இதையெல்லாம் சேர்த்து போடும்போது இந்த வாழைக்காய் கொஞ்சம் குழைவாக வந்திருக்கும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் அப்படி இருக்கும். அதை சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் இது ரெண்டையுமே ஒன்றாவே இப்படியே வேக வச்சுருந்தேன். நீங்கள் குக்கரில் செய்யணுன்னாலும் செய்யலாம். இது எல்லாத்தையுமே 3யுமே குக்கரில் ஒன்றா போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஆனால் பருப்பை மட்டும் கொஞ்சம் நேரம் ஊற போட்டுட்டு ஆட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நமக்கு ஒன்று போல் இது குழைவாக வெந்து கிடைக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆல்ரெடி நம்ம மஞ்சப்பொடி போட்டிருக்கோம். அதனால் இப்போ மஞ்சப்பொடி போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை கலந்து விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது வேகிறதுக்கு ஒன்லி ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்குள்ளே இது கரெக்டாக வெந்து நமக்கு ரெடி ஆயிரும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். இப்போ அது வரை வெயிட் பண்ணலாம். இது நம்ம பருப்பெல்லாம் நல்லா வெந்துட்டு இன்னும் உருளைக்கிழங்கு கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் மசாலா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 வெள்ளைப்பூடு, அப்புறம் ஒரு 4 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் பூ திருவினாப்பில் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ உருளைக்கிழங்கு, வாழைக்காய் எல்லாமே ஃபைனாக வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், பருப்பு 3/4 பதம் வெந்த உடனே காய்கறி ஆட் பண்ணோம். இப்போ இது கூட சேர்ந்து வேகும்போது நல்லா மசிய வந்துட்டு பாருங்கள். அதனால தான் இது ரசம், வத்தக்குழம்பு, காரக்குழம்புக்கெல்லாம் ஒரு சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு எல்லாமே ஃபைனாக வெந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் மசாலா இருக்குது பாருங்கள். தேங்காய் பூ திருவி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள். இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரே 1 நிமிஷம் நம்ம ஸ்டவ்வில் வச்சுருந்தாலே போதும். இது நல்லா கலந்து விட்டுருங்க. சவுத் இந்தியா சைடு பார்த்திங்கன்னா வத்தக்குழம்புக்கு ஒரு சில வீடுகளில் பருப்பு திக்காக வச்சு சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருக்கும் சைடிஷாக. அதுக்கு கூடயே நம்ம பருப்பு மட்டும் ஆட் பண்ணுறதோட கொஞ்சம் காய்கறியும் ஆட் பண்ணலாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது இப்படியே இருக்கட்டும். 1 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ இது நல்லா ஃபைனாக ரெடி ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிசம் நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க நீங்கள் நார்மல் உள்ள ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம்.
இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகக்கூடிய அளவுக்கு இதை வந்து வறுத்துக்கிடணும். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நம்ம பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இதை வந்து அந்த கூட்டில் வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிடலாம். இது பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இங்கே பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அது மாதிரி டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு முறை உங்கள் வீட்டில் ரசம், காரக்குழம்பு, வத்த குழம்பு அதுக்கெலாம் இதை வந்து சைடிஷாக வச்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம மறக்காமல் நம்ம ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.